ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஆரோக்கியமான வாழைப்பூ பொரியல் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வாழைப்பூ நம்ம இந்த பெட்டல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம இதெல்லாம் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம கையில் நல்லெண்ணெய் தடவிக்கோங்க. இல்லைன்னா நம்ம பூவை எடுக்க நம்ம கையில் விரல்கள்லாம் கருப்பாயிடும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் எடுக்கிறப்ப இதில் இந்த அழுத்தமான இதை மட்டும் நம்ம எடுத்துட்டு இதையும் எடுத்துடணும். அந்த மாதிரி எடுத்துட்டு எல்லாத்தையும் நம்ம கழுவிட்டு சுத்தம் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்து வேக வைக்க வேணாம். தண்ணி வடிகட்டுற மாதிரி ஆகிடும். இது வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி வச்சா போதும். இப்போ இது அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே இதை வறுத்து விட்டுக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை அப்படியே ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம். இப்போ வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ பொரியல் ரெடி பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதிலே பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். 2 காஞ்ச மிளகாய் அந்த மாதிரி பிச்சு சேர்த்துடலாம். அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதிலே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் வதக்கி விட்டதுக்கு பிறகு நம்ம நல்லா வேக வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். வாழைப்பூ வேக வச்ச தண்ணி கூட நம்ம வடிகட்டி குடிக்கலாம். ரொம்ப நல்லது. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ண அந்த பொடியை சேர்த்துடலாம். பொடியை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா இதை கலந்து விடுங்க. அடுத்ததாக கடைசியாக கொஞ்சமாக துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், சூப்பராக வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு சுவையான ஆரோக்கியமான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.